வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? சென்னை கூடுவேஞ்சேரி மேடம். யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? என் பொண்ணுக்காக பார்க்கணும். பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 13 13 7 7 2008 2008 10:50 PM. 10:50 PM. பிறந்த இடம் கோவில்பட்டி. கோவில்பட்டி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். என்ன லக்னம் சார்? மீன லக்னம். மீன லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? பாப்பா படிக்கிறா. ஏங்க அருமையான ஜாதகங்க. சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை, அரசு துறை இந்த மாதிரியான விஷயங்கள்ல கிடைக்கக்கூடிய நல்ல ஜாதகங்க. லக்னாதிபதி 10ஆம் ஆசைப்படுற என்னங்க நீதிபதி ஆகணும்ட்டு நான் என்னங்க சொல்லியிருக்கிறேன்? சொல்லித்துறை, நீதித்துறை, வங்கித்துறை எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்க. என் விதி எப்போ என்னைக்குங்க என் விதி தப்பா போயிருக்கு? லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரா? ஆமா ஆமா. குரு சனி சுபத்துவமாகி 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டால் லா, சட்டம், நீதி, அதுல குரு வலுத்திருந்தால் நீதிபதினு சொல்லியிருக்கிறேனா? ஆமா சார். அதான் சார், நான் ஏற்கனவே எனக்கு உங்கள்கிட்ட பார்த்துட்டேன். 6-7 தடவை பார்த்துருக்குறேன். சரி. அதனால பாப்பாவுக்கு நீங்க பார்த்துருக்கேன். நல்லா சிம்மா இருக்கு, சுத்தமா இருக்கு. சரி, இதெல்லாம் வேண்டாம். நேத்து கூட இந்த இந்த கமெண்ட் செக்ஷன்ல யாரோ ஒருத்தர் லாயருக்கு படிக்கிறேன் அப்படின்னு ஏதோ கேட்டிருந்தாங்க. உடனே நான் சொன்னேன் லக்னத்திற்கு 2 பாத்தீங்கல்ல. இப்ப பாருங்க, பாப்பாக்கு பாருங்க, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியா இருக்கிறாரா? ஆமா. ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. ஆமா, ராசிக்கு 2ஆம் இடத்துல லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஆமா 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 சார். ராசிக்கு 2 லக்னத்திற்கு 10 கணக்கு வந்துருச்சா? ஆமா ஆமா ஆமா. ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாரா? ஆமா ஆமா. இப்ப தெரிஞ்சு போச்சா? அதாவது குருவே 2 10ஆம் இடங்களோடும் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அப்ப இந்த அமைப்பு, அதாவது ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். இந்த அமைப்பை தான் நான் ரொம்ப இது கொஞ்சம் குழப்புங்க. நான் ஜோதிடத்தை வேறு விதமா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்ப நான் சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு, மனசுல தேக்கிறதுக்கு தான் நீங்க கஷ்டப்படுவீங்க. இந்த குழந்தைக்கு நீதிபதினு நீங்களா சொல்லி கொடுத்தீங்க? அதுவா தான் ஆசைப்படுறேன். ஆமா, இத பார்த்து தான் நானா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்ன விதியை வச்சு நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். அவ இப்ப கொஞ்ச நாளா இதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறா. நான் என்ன சொல்றேன்னா, 10-15 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இப்பவே நீதிபதியாக, கலெக்டராக இப்படிலாம் ட்ரைனிங் பண்ண முடியாது. சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது சார். அவங்களா பண்ணத்தான் புரியும். அதைத்தான் சொல்றேன். விளையும் பயிர் மொழியில் எத்தனாயிரம் ஜாதகம் பார்த்திருப்பேன் இந்த விதிகளுக்கு. நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எனக்கு உங்கள்கிட்ட பார்க்கும்போது பாப்பாவை கேட்டேன். ஆனா நான் இந்த இது கேட்கல. இப்போ அவ ஒரு ஆர்வமா இருக்கும் போது சரி கேட்டுருவோம் சார். இந்த குழந்தை சர்வ நிச்சயமா எழுதி வச்சுக்கோங்க, மாநில உயர் நீதிமன்ற நீதிபதி அளவுக்கு வரும். ஏன்னா இங்க சிம்மாதிபதி சுபத்துவம். சிம்மத்தை குரு பார்க்கிறாரு. சிவராஜ யோகம் அருமையான அமைப்புல இருக்கு. புதன் வலுத்து இருக்கிறார். சட்டம் படிக்கிறதுக்கு சனியும், அதனடுத்து துணைநிலை அமைப்பாக புதனும் தேவைப்படும். முதல்ல சனிதான். நான் சொல்லுகின்ற லக்னம் ராசியோடு 2 10ஆம் இடங்களோடு குரு சனி சுபத்துவமாக தொடர்பு கொண்டு, அதே மாதிரி சார் நானா ஒரு கால்குலேஷன் போட்டேன். சனி செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுனால கிரிமினல் லாயரை விரும்புவான்னு நானா ஒரு ஆசைப்பட்டு கேட்டேன். இல்ல லாயர் வராது. லா படிச்சு நீதிபதி தான் வரும். அதுக்காக எடுத்தடுப்புல நீதிபதி ஆயிட முடியாது. கொஞ்சம் ஒரு மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு மேஜிஸ்ட்ரேட், டிஜே அப்படி இப்படி வந்துட்டு, ஆனா ஒன்னு எழுதி தரங்க. நீங்க ஒரு நாள் என்ன நினைப்பீங்க, நான் எழுதி தரேன் இந்த பொண்ணு தமிழ், அதாவது ஹைகோர்ட் நீதிபதி ஆகுங்க இந்த பொண்ணு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்துக்கலாம். சிம்மம், ஏன்னா நான் ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000 நீதிபதிகள் ஜாதகம் பார்த்திருப்பேன். அப்படியே பரவாயில்ல. சுக்கிரன் உங்களுக்கு கேதோடு சேர்ந்து அங்கே 5ஆம் இடத்தோடு ஒரு நிலையில பாத்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரனுடைய இடத்துல தானே இருக்கிறாரு சார். தசை அமைப்புகள் எல்லாமே கரெக்ட். அவயோக தசைகளா நடந்தா கூட சுபத்துவமாக நடக்குதுல்ல. சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருந்தா எண்ணம் பலிக்காது. சுக்கிரன் இங்கே நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருந்தாலும் பௌர்ணமி சந்திரன் இல்லையா? இன்னும் 1.5 நாள்ல பௌர்ணமி ஆகுதுல, ஆணி மூலம் வந்துருதுல. அப்ப சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். சந்திர அதியோகத்தில் புதன் இருக்கிறார். பிறக்கும் போதே 14 வயசு வரைக்கும் சனி தசை. அது அப்படி ஒன்றும் பெரிய பலன்களை கொடுக்காது. ஆனாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். அவயோக தசைகள் வந்தாலும் அவைகள் சுபத்துவமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிடம் நல்லா புரியுது. இத இந்த அளவுக்கு புரிய 8 தடவை பார்த்திருக்கேன். எனக்கு பார்த்திருக்கிறேன். இந்த அளவுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இத்தனை லைவ் நடத்துறேன், இத்தனை வீடியோக்கள் போடுறேன். வீட்டுக்கு ஒரு ஜோசியர் உருவாகணும் அப்படிங்கிற எண்ணத்தினால தான் விதிகளோடு விஞ்ஞான ரீதியாக ஜோதிடத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன்.
இப்போ நீங்க கேட்ட கேள்வி உண்மையிலேயே மிகப்பெரிய கேள்வி, எல்லாருக்கும் புரியாத கேள்வி. தசை மட்டும் சுக்கிர தசை வரப்போகுதே, அவயோக திசைகளா நடக்குதே, அட்டமாதிபதி திசையா வருகிறதேன்றதுக்கு நான் அதற்கான சரியான விதிவிலக்குகளை கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவயோக திசை சனி குருவின் பார்வையில் இருக்க, அவயோக திசை புதன் குருவின் பார்வையில் இருக்க, அதனை அடுத்து வரக்கூடிய சுக்கிரன் ராகுவோடு சேராமல் கேதுவோடு சேர்ந்து அப்படியே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், இந்த இடத்துல நீச்ச சந்திரன் எடுக்கக்கூடாதுன்றதை நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஆகவே சுக்கிர திசையும் ஒளி பொருந்திய எப்போதுமே கடகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆன்லைன் வகுப்புகள் அத்தனையிலையும் பாருங்க என்ன சொல்லி கொடுக்குறேன். கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்று எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறதுக்கு நீ கடகாதிபதியாகிய சந்திரன் வானத்தில் எந்த ஒளியில் இருக்கிறார் அப்படிங்கிறத நீ பார்த்தோம்னா பௌர்ணமி சந்திரன் அதற்கு மிகப்பெரிய அமைப்புன்னு சொல்றேன். ஒன்றரை நாள் 95% சந்திரன் ஒளி பொருந்திய தன்மையில் இருக்கிறார். ஆகவே ஆணி மூலத்தில் அப்படியே பௌர்ணமி ஆகக்கூடிய அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாளைக்கு பிறகு பௌர்ணமி ஆகக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் பெரிய அமைப்புகளை தரமாட்டார். இந்த பெண்ணுடைய விருப்பத்துகளை நிறைவேற்றுவார். அதே நேரத்தில் 40, 50, 45 வயசுக்கு பிறகு வருகின்ற சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் மிகப்பெரிய யோகத்தை தரும். ஆகவே இந்த பெண் நீதித்துறையில கண்டிப்பாக இருப்பா, சாதிப்பா. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?